மாற்றி யோசிச்சேங்க. பயிர் கழிவுகளை வெட்டும் இயந்திரம் மூலம் பயிர் கழிவுகளை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி மண்ணில் மக்கச் செய்து எருவாக மாற்ற முடியும். மேலும் இதனால் மண்ணின் அங்ககச்சத்தை மேம்படுத்துவதோடு நல்ல பயிர் விளைச்சலும் கிடைக்கிறது. விவசாயிகள் குறைந்த முதலீட்டில் குறைந்தபட்ச பராமரிப்பு தேவை மற்றும் டிராக்டருடன் அதிக செயல்திறன் மற்றும் ஆயுள் கொண்டு எளிதில் பயன்படுத்த முடியும். அந்த வகையில் பயிர் கழிவுகளை வெட்டும் இயந்திரம் உபயோகித்து பயனடைந்த கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு தாலுகா கோவிந்தபுரம் வேளாண்மையாளர் கே ரவிராஜ் அவர்கள் தரும் செய்திகள். எனக்கு 5 ஏக்கர் தென்னை தோப்பு இருக்குங்க. அதில் இந்த தென்னை கழிவுகளை எப்படி அப்புறப்படுத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குது. தீ வச்சு கொடுத்தனா பொல்யூஷன் கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப சிரமங்கள் நிறைய பாதிப்பு வருதுங்க. அதற்காக கேவிகே வந்துட்டுங்க ஒரு பொடியாக்கும் இயந்திரம் சாதனம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கருவி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு எங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த பக்கம் இருக்குது போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அதன் மூலமாக அந்த கருவியை கொண்டு வந்துங்க எப்படி பொடியாக்குறது, அந்த பொடியாக்குறதுனால என்ன பலன், நம்மளுக்கு அதில் என்ன யூஸ்ஃபுல் இருக்குங்க அப்படின்னு சொல்லி போட்டு அறிமுகப்படுத்தினாங்க. கொண்டு அது எப்படி பொடி பண்ணுறது, பொடி பண்ணால் என்ன நம்மளுக்கு பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி போட்டு இது பண்ணாங்க. அதன் மூலம் ஒரு 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 வருஷத்துக்கு ஒரு தென்னை மரத்தில் ஒரு ஏக்கருக்கு 70 மரம், ஒரு மரத்துக்கு 12 மட்டை விழுகுதுங்க. அந்த 12 மட்டை ஒரு மட்டையோட வெயிட்டு 1 கிலோ 250 கிராம். அப்போ 70 தென்னை மரம் ஒரு ஏக்கருக்கு 820 மட்டை இங்கே ஒரு வருஷத்துக்கு விழுகுது. அந்த 820 மட்டையை அரைக்கும் போது 820 அரைக்க டீகம்போஸ்ட் பண்ணுறோமில்லங்க, பண்ணும்போது தென்னைக்கு இயற்கை தொழுவத்துக்கு பதிலாக இது எவ்வளவோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி போட்டு நல்லா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, பயிற்சியும் கொடுத்தாங்க எப்படி பண்ணணும் என்ன அதுன்ட்டு. அந்த சாதனத்தை கொண்டு எங்கள் தோட்டத்தில் இப்போ இந்த மட்டையை அரைச்சி குமிச்சிருக்கிறவங்க இந்த மட்டை இந்த பொடி மாதிரி ஆகுனா 30 நாளில் உரமாக ஆகிறதுக்கு எங்களுக்கு நுண்ணீர் கொடுக்குறாங்க. கேவிகேலேருந்து அறிமுகப்படுத்தி அது எங்களுக்கு நான் வச்சுக்கிறேங்க அரைச்சி குமிச்சிக்கிற தோட்டத்தில். அது எவ்வளோ யூஸ்ஃபுல் அப்படின்னு. ரசாயன உரம் மிச்சமுங்க. அது இந்த தோட்டத்தில் புதை போட்டு ஆகாது, ஆளுக்கு வேலை செய்யறதுக்கு சௌரியமாக இருக்குது, மாடுகள் மேற்கொருக்கு ஃப்ரீயாக இருக்குங்க, தொந்தரவுகள்லாம் ஒன்றும் இருக்காது, நிறையா பிரயோஜனம் இருக்குங்க. ரசாயன உரம் போடும்போது மண்ணோட தன்மை மாறுது, அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது தென்னை மரத்துக்கே நம்ம தென்னை கழிவுகளை வேஸ்ட் பண்ணாமல் அதே உரமாக உரச்செலவு கம்மி. நம்ம தோட்டத்துக்குள்ளே எங்கே வேணாலும் கொண்டு யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அதுவும் பரவாயில்லைங்க. மொத்த சூழ்நிலைக்கு ஏற்ப பார்க்கும்போது நம்மளோட கழிவுகளே நம்மளுக்கு உரமாக மாறும்போது நம்மளுக்கு வருமானம் இதுலேயும் உரச்செலவு மிச்சமாகும் போது வருமானம் தானங்க விவசாயிக்குது. இப்போ இது இந்த வருஷம் வாடகை கேட்டு மிஷின் ஓட்டிக்கிறோங்க. இந்த 800 மட்டை ஓட்டுறதுக்கு 1 மணி நேரம் ஆகுதுங்க. 1 மணி நேரம் டிராக்டர் இயந்திரம் இயக்கறதுக்கு 750 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அது டீசல் இன்ஜின் வச்சு ஓட்டுறதுனால. அதை 750 ரூபா 1 மணி நேரத்துக்கு 850 மட்டை ஓடுங்க. ஒரு ஏக்கரை ஒரு வருஷம் உழுகிற மட்டை ஒரு ஏக்கரை மட்டை 1 மணி நேரத்தில் அரைச்சி தூள் பண்ணிடுது. ஒரே இடத்துல சேமித்து வச்சுருந்தோம்னா அது எடுத்து நம்ம வெளி வியாபாரி கொடுக்கும்போது 1 ரூபா வருதுங்க ஒரு மட்டைக்கு. இதுவே நம்ம பவுடராக அரைச்சி உரமாக தயார் பண்ணும்போது 6 ரூபா 50 காசு சேருங்க ஒரு மட்டையோட விலை. நம்ம உரமாக தயார் பண்ணும்போது அரைக்கிறதுக்கு ஒரு மணிக்கு 750 ரூபாய்ன்னு சொன்னால் 820 மட்டை உரைக்கிறதுக்கு ஒரு மட்டைக்கு 1,4 ரூபா செலவு வருதுங்க. ஒரு மட்டையை அரைச்சி பொடி பண்ணுறதுக்கு 1,4 ரூபா செலவுங்க. அதை கொண்டு சேர்த்துறதுக்கு 1 ரூபா செலவு. திருப்பி அதை கொண்டு மரத்துக்கடி போடும்போது 60 பைசா செலவு வருது. மொத்தமாக 2 ரூபா 95 காசுங்க ஒரு மட்டைக்கு செலவு பண்ணுறோம். செலவு பண்ணும்போதுங்க ஒரு மட்டை 1 கிலோ 250 கிராம் டீகம்போஸ்ட் பண்ணிங்க. அந்த சாணம் இருக்கலைங்க, மாட்டு சாணம், அதை கரைச்சி உள்ளே விட்டு நுண்ணுயிர்களாக விட்டு பண்ணும்போது அதே 2 கிலோ 100 கிராமாக மாறுதுங்க. அது நல்லா கூட கலப்படம் பண்ணும்போது அப்போ தொழு உரம் ஒரு வருஷத்துக்கு ஒரு மரத்துக்கு 3 கிலோ போடுறதுக்கு 2 கிலோ போட்டால் போதுங்க. 1 கிலோவுக்கு 35 ரூபா செலவாகுது. அந்த 1,5 கிலோ கம்மியாகும்போது 50 ரூபா நமக்கு ஆட்டோமேட்டிக் ஒரு மட்டையிலிருந்து நமக்கு மிச்சமாகுதுங்க. ஒரு தென்னை மட்டையிலிருந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு விவசாயிக்கு 50 ரூபா நம்மளே தயார் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க, எங்களுக்கு அறிமுகம் படுத்தியாச்சு. நாங்கள் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேனுங்க. இப்போ அதே மாதிரி அடுத்த விவசாயிகளும் யூஸ் பண்ணி நல்ல பலனடையுமாறு தாழ்ந்த பணிவோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற கே ரவிராஜ் அவர்களை 09500465377 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.